ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்குங்க இந்த ஆஃப் மூன் பிஸ்கட். செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஒரு 4 பொருள் போதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு அன்சால்டட் பட்டர் 130 கிராம் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க பட்டரு. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே பேக்கிங்க்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை, பட்டர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒயிட் சுகர் 125 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேங்க. மைதா 200 கிராம் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒயிட் சுகரை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரோடு சேர்த்துடலாம். இதை ஒரு ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா விஸ்கை தட்டிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் பால் பவுட்ரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. அது என்ன கம்பெனி வேணுனாலும் இருக்கலாங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விஸ்கை தட்டிட்டு மறுபடி மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை ஒரே அடையாக சேர்த்து பிசைய முடியாது, அதனால் 2 பேட்சாக கொட்டி நான் கலந்துருக்கேன். என்ன தான் நம்ம விஸ்கை வச்சு கலர்னாலும் அது சரி வராதுங்க. வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ஓகே, ஆனால் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு அது செட் ஆகாது. நம்ம கை போல் ஒரு மிக்சிங் மிஷின் இந்த உலகத்துலேயே எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நான் கையாலேயே இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணுங்க. இதில் நம்ம பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடாலாம் சேர்க்கவே இல்லை. வெறும் பட்டர், சுகரு, மில்க் பவுட்ரு, மைதா, ஏலக்காய் இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கோம். இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா சிலிக்கான் மேட் விரித்து அதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கையாலே ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லையா சப்பாத்தி ரோலர் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி சமன்படுத்திட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள கட்டர் என்கிட்ட இல்லை, அதனால் ஒரு மூடி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம்னா இதை மாதிரி நிலா ஷேப் நமக்கு கிடைக்குங்க. இது சின்னதாக பெருசாக, அதாவது 3ஆம் பொறை 4ஆம் பொறை அந்த மாதிரி நிலா எந்த அளவுக்கு வளர்ந்து வருதோ அதே மாதிரி நமக்கு என்ன சைஸில் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அதை ஒரு பட்டர் ஷீட் போட்டு ட்ரேயில் வச்சுட்டேன். 10 நிமிஷம் 160 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போட நம்மளோட குக்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது இன்னொரு பேட்ச் வச்சுருக்கேங்க. இது செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கத்தால ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். இது சொன்னால் புரியாதுங்க, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ஒரு அருமையான நிலா குக்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இங்கே பாருங்கள், பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குங்க. நம்மளோட விருப்பம்தான், அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். ஆனால் சைஸ் நம்ம விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அந்த மொத்தம் மட்டும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஈவனாக பேக் ஆகி வரும். எல்லாமே நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க, கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஆற விட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கஸ்டமர்ஸ் விரும்பி தேடி இந்த பிஸ்கட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும். டேஸ்ட் வைஸ் இதை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. பேக்கரியில் கிடைக்கக்கூடிய குக்கீஸை விடலாம் இது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா பேக்கரியில் இதை மாதிரி மில்க் பவுடர்லாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க. அதனால் நம்மளோட குக்கீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரிச்சான ஃப்ளேவரில் கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு ஆர்டர் வந்திருக்கு, 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க. அதனால தான் இப்போ நான் இதை எடை போடுறேன். இது மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்ட அளவில் ஒரு 400 கிராம்ஸ் நம்ம குக்கீஸ் கிடச்சிருக்குங்க. இதில் நம்ம 1/4 கிலோ போக பேலன்ஸ் வீட்டில் பசங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்.
ஏன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் தைரியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோம் பேக்கிங்கை கண்ணை மூடிட்டு செய்யலாங்க. ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். குறைவான மூலதனம் தான். இந்த பொருளே பாருங்கள் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம், ஆனால் 400 கிராம் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.